ராமையா என்பவர் இனிப்பு ரொட்டிகளை சாலையில வித்து எடுத்துட்டு வரும்பொழுது அப்ப ஒரு சின்ன பையன் சாலையில மயங்கி விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. இத பார்த்த அவரும் அந்த சின்ன பையன் முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பி, சாப்பிடாம இருந்தா இப்படி மயக்கம் தான் வரும் அப்படின்னு சொல்லி அவன் கையில ஒரு இனிப்பு ரொட்டியை எடுத்து கொடுத்துட்டு போறாரு. ராமையா போகும்பொழுது முதலாளி வேற கணக்கு கேட்பாரு. என்ன சொல்லுவாருன்னே தெரியலையே, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. ராமையாவும் வித்து எடுத்துட்டு வந்த காசை முதலாளி கையில கொடுக்கறாரு. அந்த முதலாளியும் காசை எண்ணி பார்த்துட்டு, என்ன ஒரு ரொட்டியோட காசு மட்டும் குறையுது அப்படின்னு கேக்குறாரு. வேலைக்கு வந்த முதல் நாளே காசை திருடுறியா அப்படின்னு அவரு கேட்க, ராமையாவும் வர வழியில ஒரு சின்ன பையன் பசியில மயங்கி விழுந்து கிடந்தான், அதான் அவனுக்கு ஒரு ரொட்டி எடுத்து கொடுத்துட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவருடைய முதலாளியும், இப்படி ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் நம்ம கருணை கட்டினா நம்ம பழப்ப என்ன ஆகுது, நீ செஞ்சது தப்பு ராமையா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரொட்டி காசை புடிச்சுக்கிட்டு தான் அந்த ஒரு நாள் சம்பளத்தையே அவர்கிட்ட கொடுக்கறாரு. அப்ப அந்த மயங்கி விழுந்த சின்ன பையன் அந்த வீட்டுக்குள்ள வரான். அப்பா, இன்னைக்கு நான் விளையாட போறேன்னு சொல்லி சாப்பிடாமலே போயிட்டல, நான் மயங்கி விழுந்துட்டேன்பா, அப்ப இவர் தான் எனக்கு உதவி செஞ்சாருன்னு சொல்றான். இத கேட்ட அவரும், ராமையா நீ என்னுடைய பிள்ளைக்கு தான் உதவி செஞ்சியா, இது தெரியாம உன்னை தப்பா பேசிட்ட, இந்தா அந்த ஒரு ரொட்டியோடைய காசு அப்படின்னு கொடுக்கறாரு. இத பார்த்த ராமையாவும், ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச உதவி தப்புன்னு சொன்னீங்க, அதுவே உங்க பையனுக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த உதவி சரியாயிடுச்சா அப்படின்னு கேக்குறாரு. ஐயா, தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணா தப்பு இல்ல, ஆனா தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணிருந்தா அது தப்பு. முதல்ல உங்களுடைய எண்ணத்தை மட்டும் மாத்திக்கோங்க ஐயா. என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும் நான் உதவி செய்வேன். உங்க பையன் நினைச்சலாம் நான் உதவி செய்யல ஐயா, அதனால அந்த ஒரு ரொட்டி காசை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இத கேட்ட அவரும் தலை குனிஞ்சு போய் நிக்கிறாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.